இவருக்கு பிரச்சனை டொனால்ட் ட்ரம்ப் இவருக்கு ஒரு நாட்டாம மனசு. இவர் சொல்றாங்க எல்லாரும் போர்க்கப்பல் எடுத்துட்டு வா எல்லாம் சொல்லிவிடா நோ சொல்லிவிடாங்க. நான் நினைக்கல இப்படி சொல்லுவாண்டு பாவி இப்படி சொல்லி விட்டு இருக்கிறான். டொனால்ட் ட்ரம்ப போல அதி புத்திசாலி 2020 கோட்டாபாய கிடைச்சாரோ அது மாதிரி அமெரிக்காவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெரும் யுத்தத்தினுடைய உச்சமாக ஹார்முஸ் ஜலசந்தி இனி வரப்போகிற நாட்கள்ல இருக்க போது ஒரு கிட்டத்தட்ட நேரடியான ஒரு யுத்தத்துக்கு தயாராயிட்டாங்க. அண்டு நையாண்டு செய்தது பிழை இல்லை. அண்டு அந்த நாட்டை இந்த வங்குரோத்துக்கு கொண்டு வந்தது யாரு? கோட்டாபாய ராஜன். இப்ப நாங்க சொல்றதை விட அந்த நீதிமன்றமே சொன்னுச்சு. உலகம் சுடுகாடாக போது இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் பொறுப்போடையும் பொறுமையோடையும் இருங்க. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரை போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடி பிளேஸ். வணக்கம் வணக்கம் வணக்கம். கெதியா தொடங்க ப்ரோக்ராம் கொஞ்சம் பேருக்கு குட்டுக்க வேண்டி கிடக்கு. இடம் பலம் தெரியாம மொக்கத்திரமா காய்ச்சி நீங்க விளையாடுறீங்க. நீங்க சார் இப்ப கொஞ்சம் பாருங்க இந்த இடம் பலம் தெரியாம காய்ச்சி கொண்டு இருக்காம ஒழுங்கா கதைங்க. சரியா என்ன நடக்குன்னு தெரியாம காய்ச்சிட்டு இருக்கிறீங்க. இப்ப நான் வர்ற விஷயமே அதான். சொல்லுங்க. பல வருஷமா ஊடகத்துறையில இருக்கீங்க, நானும் ஊடகத்துறையில இருக்கேன். ரைட்டா? அப்ப நாங்களே பாத்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு ஒரு காலகட்டத்துல என்ன நடந்துச்சு, என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அந்த பிரச்சனைகள் எதனால வந்துச்சு, யாரு காரணம்னு பார்த்தோம். இப்ப நடந்துகிட்டு இருக்க பிரச்சனைகள் என்ன, இதுக்கு என்ன காரணம்னு நாங்க பார்த்து இதனால தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் பாருங்க, இந்த ஒரு சில எதிர்த்தரப்புல இருக்க அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்கன்னா, ரைட் நல்ல கண்டென்ட் கிடைச்சிருக்கு, கையில நல்ல கண்டென்ட் மாட்டிருக்கு, இதை வச்சு அரசாங்கத்தை அமைப்போம் அப்படின்னு அடிப்போம் அப்படிங்கிற ரீதியில பேசுறாங்க. இந்த மாதிரி டைம்ல ரணில் விக்ரமசிங்க இருக்கணும் அப்படின்னு கதை வருது. இப்ப ரணில் விக்ரமசிங்க திரும்ப கூட்டு வந்து உட்கார வைக்க பேனா தெரியல என்ன நடக்குது. இப்ப நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குதானே. நாங்க இதை பேசிட்டு நாங்க கண்டென்ட்டுக்கு போவோம். கண் வேறு இருக்குது. நீங்க இலங்கையில இருந்து பாக்குறா, நீங்க நேரே பாக்குற ஒரு ஆள், கணவரை நேரே காண்ற ஒரு ஆள். நீங்களும் ஒரு ஊடகவியலாளர், நீண்ட காலமா அந்த ஊடக பரப்புல இருக்கு. நீங்க உங்களோட இதை அங்க பாக்குறத சொல்லுங்க. நான் என்ன வெளியில இருக்கிற ஒப்பீனியன் சொல்றேன். நீங்க நேரடியா இருக்கக்கூடிய ஒரு ஐ விட்னஸ், நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு சாட்சி, அதை நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல ஏன்னா என்ன எனக்கு முன்னாடி தான் என்ன சொல்லப்ப அங்க இருக்கிற உறவுகள் மற்ற இந்த தெரிஞ்ச நட்பு வட்டங்களுடைய எல்லாம் கதைக்கக்குள்ள அவங்கள பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பலாம் போல இருக்கு. அது சரி, அவங்க அவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னா வீட்டாக்கள், வீட்டுல இருக்கவங்களும் தெரிஞ்ச விஷயம். நீங்க சொல்லுங்க என்ன உங்களோட ஒப்பீனியன் என்ன? கொழும்புல குறிப்பா இந்த பிரச்சனை டில்சான், கொழும்பு சாப்பாட்டு கடை, பெட்ரோல் செட், மற்றது சாமான் வாங்குற கடையெல்லாம் அதிக அளவுல கதைக்கப்படுகின்ற ஒரு பெரும் சனம் இருக்கக்கூடிய இடம் கொழும்பு, மற்றது நகர்ப்புறங்கள். கொழும்பு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மனநிலை என்னவா இருக்கு? உண்மையை ஆட்சியை மாற்ற சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க? ஆனா இப்படிதான் இன்னைக்கு திங்கட்கிழமை, ரைட்? திங்கட்கிழமை நாள் இப்போ QR சனிக்கிழமை நைட் அனௌன்ஸ்மெண்ட் வருது, QR இனி சிஸ்டம் வரப்போகுது அப்படின்னு கேட்கும் போது கொஞ்சம் அதிர்ச்சி தான். இதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே காலையில ஓடுறாங்க. என்னன்னு சொன்னா, செட்டு தோந்ததுமே இன்னைக்கு நாங்க போயிட்டு QR ஆக்டிவ் ஆகிறதுக்கு போது நாங்க போயிட்டு ஃபுல் டேங்க் அடிச்சுக்கோன்னு நிறைய பேர் போயிட்டு ஃபுல் டேங்க் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டாங்க. அது நடந்த விஷயம் தான், ரைட்? ஆனா QR வந்து சிஸ்டம் 6 மணில ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னா 6 மணில ஸ்டார்ட் ஆகல. அது அப்படியே லேட் ஆகி அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு அவ்வளவுதான் QR சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகியிருக்கு. ஸோ அது வரைக்கும் பல பேர் ஃபுல் டேங்க் அடிச்சுக்கிட்டாங்க அன்னைக்கு செட்ல இருந்த எரிபொருள் அளவு. அடுத்த நாள் எரிபொருள் இல்ல, எல்லா செட்டும் மூடி. அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நேத்து நிறைய செட்டு எப்படி. இன்னைக்கு வேலை நாள், ஒரு பிஸியான டே. இன்னைக்கு எல்லாருமே வேலைக்கு போறாங்க, வராங்க, ஹோட்டல்கள் இயங்குது, பேங்க்ஸ் இயங்குது, எல்லாமே இயங்குது. என்ன பிரச்சனைனா, இந்த QR சிஸ்டம் இன்னைக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு. QRல தான் பெட்ரோல் வாங்கணும். இதுக்காக வரிசையில நிக்கிறாங்க. சில பேர்த்துக்கிட்ட மைக்க போயிட்டு கேட்டா அவங்க சொல்றாங்க, இது வந்து நல்ல விஷயம். ஏன்னு சொன்னா, இதை செய்யாம இருந்திருந்தா, ஆனா இப்ப செய்யறது டூ லேட், இதை முதல்ல செஞ்சிருக்கணும். ஏன்னா ஏற்கனவே பல பேர் பதுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஒரு பெனிக் பையிங் நடந்துருச்சு இலங்கையில. ஏன்னா ஏற்கனவே நாங்க பார்த்தோம், எல்லாம் வரிசையில நின்று தேவையில்ல, சுமார் நாங்களே பேசியிருக்கோம் நாட்டு நடப்புல நிக்க தேவையில்லைன்னு. ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஸ்மூத் ஆனதுக்கு அப்புறமா ரகசியமா போயிட்டு அளவுக்கு அதிகமா ஃபில் பண்ணிக்கிட்டு போயிட்டு ஸ்டோர் பண்றது பார்த்தா சொல்றாங்க, இது அன்னைக்கு செஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லம். ஆனா இது தேவையற்ற ஒரு வேலை. இப்போ உலகத்துல நடந்துக்கிறது நாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு மக்கள் தெளிவா இருக்காங்க. கொழும்புல கூட මේක මේ කොමන් ප්‍රශ්නයක් අනේ.
ஒரு சில இடங்கள்ல ஜால்ரா பார்ட்டிஸ் இருக்கும் தானே, அவங்கள நாங்க மாத்த முடியாது. அவங்க சொல்றாங்க என்னதான் யுத்தம் நடந்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு தெரியாது அது எப்படி செய்யணும்னு அப்படின்னு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதுக்கு என்ன நிவாரணம் என்ன சொல்றாங்க தெரியாதா நிவாரணம் அவங்களுக்கு தெரியாது. ஏதாச்சும் இப்படி எதிர்ப்பா கதைக்க ஜனாதிபதியை மாத்த சொல்றாங்க. அத்த ரணில கொண்டு வரணுமா, சதித்த கொண்டு வரணுமா? இப்ப நாங்க ரணில் மாத்தியா கொடுத்தா தான் அவர் எப்படி வந்தோன்னு பேலன்ஸ் பண்ணார் நாட்டு அப்படின்னு காய்க்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப நான் சொல்றேன். கியூஆர் சிஸ்டம் பொருளாதார நெருக்கடி காலத்துல வரக்குள்ள அனுரகுமார பேசின பேச்ச பேசி அதை எப்படி ரன் பண்றாங்கடா. இப்ப பாத்தீங்கன்னா கியூஆர் முறைக்கு எதிராக அன்றைய ரணில் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் மிகவும் நையாண்டி செய்தார் அனுரகுமாரன். මිලදිගෙන හැකියාව වඩ වෙනවම මොකද වෙන්නේ? තෙල් ගහන්න තුනම QR අයින් වෙනවා. මුද්ද දැන් තමුන්වහන්සේලා මම මොන QR එක තිබිලා තෙල් ගහපු අය කියන්නකො. සාමාන්‍යයෙන් තිබුණා සතියකට සාමාන්‍ය කාර් එකකට තිබුණා පෙට්‍රල් 40ක්. පෙට්‍රල් 40ක් තිබුණේ. ඒතර මාසෙකට 44යි 160යි. ඉතින් QR එක ரணில் கியூஆர் அයින් කරලාද පියා அண்டு நையாண்டி செய்தது பிழை இல்லை. அண்ட அந்த நாட்டை இந்த வங்குரோத்துக்கு கொண்டு வந்தது யாரு? கோட்டாபய ராஜபக்ஷ. அந்த இப்ப நாங்க சொல்றதை விட அந்த நீதிமன்றமே சொன்னுச்சு. பொருளாதார அக்யூஸ்ட் 3 பேர் சொன்னது நீதிமன்றம். கட்டாயம் இதுக்கு இவங்க பகை சொல்லி ஆகணும். அப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்ப நான் திரும்ப சொல்ல போனா அண்டைக்கு எரிசக்தி அமைச்சர்கிட்ட ஒரு பிளான் இருந்தது கியூஆரை கொண்டு வர்றதுக்கு. ஆனா இந்த நாமல் எல்லாம் சொல்லிச்சு தானே, உங்கள்ட்ட இருக்கிற கையிருப்பை வச்சுட்டு என்னது விலை கூட்டுனீங்க, அதை வித்துட்டு விலை கூட்டலாம் தானே. அந்த டைம்ல கியூஆர் சிஸ்டம் கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் ரெடி. ஆனா இந்த எதிர்கட்சிகள் இந்த நாட்டை இன்னும் குழப்பிடுமன்ற பயத்துல நம்ம கொண்டு வரல. இப்ப சுருக்கமா சொல்ல போனா டெல்சான், உலகத்துக்கு இப்ப இது நமக்கு மட்டும் வருத்தம் இல்லை, உலகம் ஃபுல்லா வருத்தம். இந்த வருத்தத்தை இப்படி நாங்க அதுல இருந்து சுகமடைகிறன்றதை பற்றி யோசிக்கணுமே ஒழிய, இப்ப நானும் அனுரம் மீது உங்களுக்கு தெரியும் அந்த பொருளாதார நெருக்கடி காலத்துல ரணில நல்ல விஷயத்த பாராட்டினாங்க தான். அதே நேரம் இப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னா பாராட்டத்தான் வேணும். இந்த முடிவை அனுரகுமார இப்போவாவது அடுத்தது நல்ல விஷயம். இதை இன்னும் தாமதம் அடுத்திருந்தா இன்னொரு நம்மளோட வீடியோ எடிட்டர் சொன்னார், அண்ணா கொழும்புல லைன் நிக்குது பாத்தீங்களா, கியூஆருக்கு வடக்கு கிழக்குல லைன் இல்லைன்னு. ஏன்னு அவங்க மோட்டோ இல்ல நாங்க இனி வைக்கிறதுக்கு இடம் இல்ல, புல்லு பாத்திரத்துல என்ன பெட்ரோல் டீசல் ஆல்ரெடி அடிச்சு வச்சாச்சு. அதனால இதுல ஒரு பெரிய அதுல விஷயம் இருக்குண்ணா. இப்ப நீங்க சொன்னதுல விஷயம் இருக்கு. என்னன்னா ஆல்ரெடி அடிக்க போனதுதான் ஒரு பிரச்சனை ஆகிருக்கு. ஏன்னா இப்ப எல்லாம் தொடர்ந்து அப்படியே அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்துன்னு சொன்னா, இப்ப இந்த யுத்தம் பாத்தீங்கன்னா சொன்னா நாளுக்கு நாள் உக்கிரமா போய்கிட்டு தான் இருக்கும், தவிர எங்கேயுமே நிக்க போற மாதிரி சமஸ்டைகள் இல்ல. சோ அந்த மாதிரி சிக்னல் இருந்தாலும் பயன்படுத்தலாம். யுத்தம் நிக்க போது ஸ்மூத்தா நீங்க அடிச்சுக்கிட்டு போற மாதிரி பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு போங்கன்னு சொல்லலாம். ஆனா சொல்ல முடியாம இருக்கு. ஏன்னா அங்க மத்திய கிழக்கு நடக்கிற போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்கு. சோ காலப்போக்குல சொல்லுமே இந்த மந்த் எண்ட்ல மாதிரி பெட்ரோலே இல்ல, வரவே இல்ல, வர்றதுக்கு வழியே இல்ல. பல நாடுகள் ஒன்னும் சேர்ந்து இது நடக்க கூடாது, இது நிக்கணும். ஆனா ஏதோ ஒரு நிலையில மாறிடுச்சுன்னு சொன்னா, இந்த யுத்தம் போற போக்கு மாறிடுச்சுன்னு சொன்னா, மிகவும் முக்கியமாக 4-5 நாடு சேர்ந்துட்டு சொன்னா அது இன்னும் மோசமான நிலை போயிடும். சோ அப்படி இருக்கும் போது இங்க பெட்ரோல் இல்லாம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நமக்கு ஸ்டோர் பண்றதுக்கான இடவசதி குறைவு, ரைட்? அப்ப அப்படி இருக்க பட்சத்துல இல்லாம போனா நாளைக்கு பேசுவாங்க, முதல்ல தெரியாத இந்த அரசாங்கத்துக்கு மேனேஜ் பண்ண தெரியாதா, அப்பயே கியூஆர் கொண்டு வந்தா அப்ப பல்ட்டி அடிச்சு பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்ப இதை செஞ்சிருக்காங்க ஒரு கட்டுப்பாடு, முன்னெச்சரிக்கை, ஒரு முன்னாயத்தம், பாரியோட அர்த்தம் நடக்கும் போறதுக்கு ஒரு முன்னாயத்தமா இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை ஏத்துக்கிட்டு நடக்கிறதா சிறப்பா இருக்கணும்னு சொல்லக்கூடியதா இருக்கும். மற்றது இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையில அவர்கள் இந்த அரசியல்வாதிகளோட மிக தெளிவானவர். குறிப்பாக சொல்ல போனா அவங்கள்ட்ட அந்த சூழ்நிலை, இப்ப உங்களோட அம்மாவா இருக்கலாம் அல்லது எங்கட இந்த இதுல பார்க்கக்கூடிய அனைத்து உறவுகள், குடும்பங்கள், அம்மம்மா, அம்மப்பா, அப்பப்பாண்ட எல்லாரும் இந்த சூழ்நிலை புரிஞ்சவங்க, விறகடுப்புக்கு பழக்கப்பட்டவங்க, துவிச்சக்கர வண்டி பாவிச்சவங்க. கொரோனா பெருந்தொற்று காலத்திலையும் அந்த நாட்டுல அவங்க வாழ்ந்து அந்த நாட்டுல அதுல இருந்து மீண்டெழுந்து வந்தவங்க. இந்த பொருளாதார சும காலத்துல இப்ப இது பெரிய பாதிப்புகள் நகர்ப்புறங்கள், குறிப்பா கொழும்பு, கண்டி, இந்த ஒவ்வொரு நகர்ப்புறம், வடக்கு கிழக்குலயும் சொல்ல போனா பெரிய அளவு நகர்ப்புறங்கள்ல ஒரு சிறு நகரம் கேஸ் பாவிக்கிறார்கள், ஹோட்டல்ல சாப்பிட்ற, அப்படி இந்த வேலைக்கு போறார்கள் ஒரு இஷ்யூ இருக்கு. அந்த விடயங்களையும் கையாண்டு மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது.
மற்றது இப்ப உங்கள்ட்ட நான் காலையில கேட்ட மாதிரி தான் துவிச்சக்கர வண்டியை பாவிக்க தொடங்குங்க. என்ன ஆமா. சொல்ல ஒரு குறிப்பிட்ட இதுகளுக்கு வந்து துவிச்சக்கர வண்டிகள் அதுகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க. முடிந்த வரைக்கும் இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலையில இருந்து மீண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். நாங்க ஏற்கனவே நாட்டு நடப்புல பேசணும். அனாவசியமான பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. அளவுக்கு அதிகமான எரிபொருளை சேமிச்சு இன்னொரு இடத்துல பற்றாக்குறை உருவாக்குறது நல்லது இல்ல. சோ எல்லாரும் கொஞ்சம் முன்னாயத்தம் ஆகுங்க. முன்னாயத்தமா இருக்குது நல்லது. நம்ம தான் விட்டு கொடுக்கணும் இந்த டைம்ல. நம்ம கிட்ட இப்ப டாலர் இருக்கு, ரைட்? டாலர் கையிருப்பு இருக்கு, பயப்பட தேவையில்லை. ஆனா வரணுமே சாமான் கடையில. இல்லையே முற்காலத்துல இன்னொரு சாமான் இருக்கு, இன்னொரு சாமானும் இருக்கு. என்ன அது இந்த டைம் நான் நினைக்கிறேன் அதுல எங்கேயோ கை வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க், எனக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன் கை வைக்க போறாங்கன்னு நிதி ராஜாங்க அமைச்சர் அனில் ஜெயந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். எரிசக்தி மற்றும் எரிவாயு வந்து இலங்கையில 5 இடங்கள்ல அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அது வந்து நான் நினைக்கிறேன் இது வந்து மகிந்த ராஜபக்ச சொன்னார் அந்த டைம்ல. நாங்க தெல்லிதா சுயாகீன தீனவா அப்படின்னு ஒரு காலத்துல சொன்னாரு. அது ஆனா காணாம போயிடுச்சு அப்படியே. என்ன பிரச்சனை அங்க அங்க நடந்தது வந்து அந்த டெண்டர் ரோல் பண்ற பிரச்சனைகள், நீயா நான் ஆண்டு இடிபட்டு அதுல கொஞ்சம் இழுபட்டு அப்படியே போச்சுது. இப்ப ஒரு தகவலை சொல்றேன்னா இலங்கையில் 5 இடங்கள்ல எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்பதாகவும் அதற்குரிய படிவங்கள், அந்த எண்ணெய் எரிவாயு இருக்கிறதுக்குரிய அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ரிசர்ச்ல வந்து 100% உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த அந்த அதாவது ஆய்வு அறிக்கை வந்து இவர்களுக்கு உத்தியோகபூர்வமா கிடைக்கப்பட்டிருக்கு. கடந்த அக்டோபர் மாதம் கிடைக்கப்பட்டிருக்கு. இவங்க 2வது தரம் அது தொடர்பு ஆய்வு செய்யப்பட்ட போது அவற்றில் 3 அல்லது 4 படிகளில் கணிசமான அளவு எரிபொருள் இருக்கா. எரிபொருள் 3 அல்லது 4 படித்தட்டுகளுக்கு கீழே எரிபொருள் இருக்குதான் என்று அந்த தர ஆய்வு உறுதிப்படுத்திருக்கு. முதல் ஆய்வு எடுத்தது டெல்சன், கவனமா சொல்றேன்னா மக்கள் புலைய விளங்கி கொள்ளணும். மஹிந்த ராஜபக்ச காலத்துல நீங்க சொன்ன மாதிரி ஆய்வு நடந்து அது அந்த கன்றைக்குல பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் ரணில் காலத்திலயும் அது ஆய்வு நடந்தது. எல்லா ஆய்வையும் திரும்ப இவங்களும் ஆய்வு செய்து இந்த இப்ப இருக்கிற அந்த ஆய்வு உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. ஆய்வுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அது 3-4 அடுக்குகளுக்கு இருக்கா. என்ன சொல்ற இப்ப கோட் கிஃப்ட் சொல்லுவாங்க. அப்படி நடந்தால் நடக்க வேணும் என்றால் இது அரசாங்கத்துக்கு நல்ல சொல்லல, எங்கட மக்கள் டீல்ஸான இது. எங்கட மக்கள் சம்பந்தப்பட்ட நிபுணர் குழுக்கள் மேற்கொள்ளப்பட்ட தரவுகள் மூலமும் சர்வதேச நிபுணத்துவ குழுக்கள் வழங்கிய ஆய்வறிக்கையின் மூலமும் இந்த படிவங்கள் எண்ணெய் இருப்பது ஏற்கனவே அறிவியல் பூர்வமாகவும் ஆய்வு ரீதியாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போது பிரச்சனை எண்ணெய் இருக்கிறதா இல்லையா என்பதல்ல, எண்ணெய் இருப்பது தரவுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது எனது முன்னால் உள்ள பணி அந்த எண்ணெய் வெளியே எடுப்பதற்கான பொறிமுறையை தயாரிப்பதாகவும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர். சரியா? இப்ப ஓப்பனா சொல்லிட்டார். இப்ப என்ன, இப்ப அவர ரிசர்ச் போய்கொண்டு நினைச்சா அந்த ரிசர்ச் வந்து ஒன்கோயிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் கம்பெனியோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அவங்களையும் இப்ப ஸ்ரீலங்காவுக்குள்ள ரீச் பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாரும் இலங்கை தாண்டு போவோம் என்று எதிர்பார்க்கிற சூழ்நிலையில அவனேசி நிக்கிட்டோர் என்ற ஒரு மலைப்பகுதி தொடர்பாகவும் பெரும் ரகசியம் ஒன்று இலங்கையில கையில இருக்குது. கிட்டத்தட்ட இலங்கைக்கு இப்ப நான் சொன்ன ஆண்டில்சான் எப்படி பயன்படுத்துறது சூழ்நிலையில என்ற ஒரு தடுமாற்றம் இருக்கே ஒழிய, ஆனா 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அவனேசி நிக்கிட்டோர் மலையை வித்தா போதும் நாட்டை காப்பாத்தலாம். 2வது இந்த எண்ணெய் படிவங்கள் 4 அல்லது 5 இடங்கள்ல உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இருப்பினும் இந்த திட்டத்தின் விரைவாக எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த எரிபொருள் மற்றும் எரிவாயுகளை வெளிநாடுகளில் தங்கியிருப்பதை கணிசமான அளவு குறைத்துக் கொள்ள முடியும். வெளிநாட்டுல இருந்து வாங்குறதா மாற்றம் இல்லை, ஆனா கொஞ்சம் எங்கட அவசர தேவைகளை நிறைவு செய்கிற வகையில் இருக்கும். இலங்கையில் எவ்வளவு எரிபொருள் படிவங்கள் உள்ளன, அவை கண்டறியப்பட்டதற்கான அவ்வாறு 5 படிவுகள் கண்டறியப்பட்டுள்ளன. அவற்றின் ஏற்கனவே 3 அல்லது 4 படிவுகள் எரிபொருள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவை தரவுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கான ஒரு முயற்சியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நிதி ராஜாங்க அமைச்சர். நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நான் நினைக்கிறேன் புதுசா மெசேஜ் இல்ல மெசேஜ் புதுசுனா இப்படித்தான் மஹிந்த ராஜபக்ச சொன்னதானே. மஹிந்த ராஜபக்ச சொன்ன விஷயத்த அந்த டைம் எல்லாம் நம்பினா அப்படின்னு நம்பிட்டு அவர் அப்படியே வச்சிருந்தாங்க. ஆனா திரும்ப அவருக்கு விமர்சனம் எழுதுறது இது பொய், இது தேர்தலுக்காக சொன்ன ஒரு பொய் அப்படின்னு சொன்னோன்னா விஜிதேரர் இப்போது இருக்க நம்ம வெளிவிவகார அமைச்சர் அப்போ எதிர்த்தரப்புல இருக்கும் போது விஜிதேரர் சொல்றாரு மஹிந்த ராஜபக்ச இப்படி ஒரு விஷயம் சொன்னாரு, அது உண்மைதான், இது உண்மைதான், அது இல்லாம இல்ல, ஆனா இவங்களுக்கு அதை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி விஜிதேரர். ஆனா இப்ப அவங்க அரசாங்கம் இருக்கனால நினைக்கிறேன் இந்த நீங்க சொன்ன விஷயத்த வந்து பரிசீலனை பண்ணி கொஞ்சம் ஆய்வுகளை விரைவுபடுத்துவாங்க நம்பிக்கை இருக்கு. இவங்க சக்சஸ் பண்ணி காட்டணுங்கிற ஒரு நோக்கம் இவங்களுக்கு இருக்கணும்.
டெக்னிக்கலா மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படிவங்கள் இப்ப இலங்கையை பொறுத்தவரை டீல்ஸான் இலங்கையை உண்மையா நிர்வகிக்கிறதுக்கு ஒரு ஒழுங்கான அரசாங்கம் தான் கிடைக்கலையே ஒழிய இலங்கை ஒரு செல்வமான நாடு. எல்லாமே இருக்கு. இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்குல ஒரு வகையான செல்வம். இப்ப இந்த டைம்ல இன்னும் சொல்ல வேணும், பொருளாதார நெருக்கடி இந்த சூழ்நிலையில எல்லாம் இப்ப ஒரு நாட்டுக்குள்ள ஒரு திறமையை நீங்க பயன்படுத்த, இன்றைக்கு விடுதலை புலிகள் அமைப்பு வடக்கு கிழக்குல இருந்த மாதிரி இருந்திருந்தால் இன்றைய அவங்கள் அரசாங்கத்துக்கு மக்களுக்கு உதவி செய்திருப்பாங்க, அரசாங்கத்துக்கு உதவி செய்யாடி. இப்ப எல்லாம் தவிடுபடிய இப்ப வளங்களை பயன்படுத்த தெரியும். அமெரிக்காவில பாருங்க டீல்ஸான், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை எந்த நாடு, மற்ற மற்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் மற்ற வளங்களை பயன்படுத்துறான். இலங்கையில மட்டும்தான் இனவாதத்தை பயன்படுத்துறான். இலங்கையில அப்பேரட்டே மகேரட்டே எக்கமலே எக்கமலே தமிழ் மினிஸ்டர் ரசவாதி சிம்பிள். ஆனா இப்ப தமிழாக்களே சொல்றாங்க, தமிழாக்களை வந்து இப்ப தமிழாக்களே பயங்கரவாதி என்று வேலையில அந்த அது வேற கட்டத்துல நிக்குது. அது வர இதான் டெல்சா நிலைமை. இதுல நீங்க ஒன்றும் யோசிக்கிற மாதிரி எல்லாம் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க என்ன பொறுத்தவரையில். உண்மைதான். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அது மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னு சொன்னா எந்த நாடும் எதிர்பார்க்க தேவை. நம்ம சொந்த முயற்சியில நாங்க எழுந்து நடக்கலாம், வெற்றிகரமா நடக்கலாம். அது நடக்கணும் அப்படின்னு நாங்க பிரார்த்திப்போம். அதான் சொல்றதுக்கு இருக்கு. அந்த நிலையில நாங்க இந்த எரிபொருளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு போலிங்ல எல்லா இடமும் நிக்கிறாங்க, வரிசையில நிக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு சில மீடியாக்கள் நாங்க ஏற்கனவே பேசுவோம், நாங்களும் ஊடகவியலாளர்கள், எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, ரைட்? அப்ப அந்த வகையில இந்த வரிசையில இருக்க மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு சில ஊடகங்கள், மெயினா எந்த ஊடகம்னு தெரியும், அதை நாங்க சொல்ல தேவையில்ல பேர், அவங்க போயிட்டு மைக்க நீட்டோம். இவங்களுக்கு தேவை ஏதாச்சும் கண்ட்ரிபியூஷனா மக்கள் வந்து அரசாங்கத்தை ஏசணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு. அது கேட்கிற கேள்வி எப்படி இருக்கு, என்னப்பா நீங்க ஓட் போட்டீங்க, உங்களுக்கு என்ன நீங்களே லைன்ல நிக்கிறீங்கன்னு கேட்டா அங்க நிக்கிறவன் மூடு என்ன மாதிரி இருக்கும்? காலையில டீ குடிக்காம சாப்பிடாம அவன் வந்து லைன்ல நிப்பாங்க. அப்ப அந்த மாதிரி டைம்ல போயிட்டு கேட்டா என்ன வருது? சில பேர் அவங்க கோபத்தை வெளிப்பாட்டுவாங்க, சில பேர் வேற வேற கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்றவங்க இத்தான் சாக்குன்னு கிடைச்சு மயக்கக்கு துப்பிட்டு போறது சான்ஸ் இருக்கு. எல்லாம் சொல்ல வேண்டியதுலாம். இன்னைக்கு ஒருத்தர், இது வந்து ரொம்ப வித்தியாசம், மைக்க போட்டோட வந்துட்டானுங்க, மைக்க தூட்டு எடுத்துட்டு போங்க, நீங்களுக்கு தானே நாட்டை நெருப்பு வைக்கிறது. அதை சொல்ல தேவையில்ல, பாம்பு தொலைக்காட்சின்னு எதிர்ப்பை வெளிக்காட்டி விட்டாரு அவரு. அப்ப அந்த வகையில நாங்க அடுத்த முறையும் இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போடுவோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களுக்கு சும்மா நாட்டுக்கு நெருப்பு வைக்காம இந்த செட்ல இருந்த அந்த லைன்ல இருந்து எல்லாரும் குழம்ப தொடங்கிட்டாங்க. ஐயாவும் மெதுவா மயக்க தூக்கிட்டு வந்துட்டார். என்ன செய்ய? ஒரு சில இடங்கள்ல இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் இப்படி நடந்துக்கிறத வந்து நாங்க நிச்சயமா சுட்டி காட்டி ஆகணும். இப்ப அது வந்து ஒரு குழப்பம் விதமா இருக்குன்னா வந்து பிளான் பண்றாங்க, மக்கள் மனசுல வந்து பிளான் பண்றாங்க. அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்கு, அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கு இப்படிதான் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் மேல இருந்த நம்பிக்கை மக்கள் இழந்துகிட்டு வராங்கிறத ஒரு பைக் போஸ்டா மக்கள் மத்தியில திணிக்கிற 8 மணி நியூஸ்லையும் 10 மணி நியூஸ்லையும். அதனால அந்த மாதிரி முயற்சிகளும் நடக்குது. තෙල් තියෙනවා දෙරන්න තමයි ප්‍රශ්නේ. ඕනේ. ඔව්. අලම්බා යන්න. මොකක්ද යන්නේ බයිද? අයියෝ මොකද අත්තේ? අනෝ යන්න. ඔව්. එනවා මෙතන බබ්බුව ගහන දීකේ ණය. ඈ? ඒ ඔයාලා දාන්න දුන්නනේ. ඔව් යා හෙටත් ඊළඟ තරෙත් දෙනවා. ඊළඟ තරෙත්. ඔයාලා කිව්වේ නෑනේ. ඊළඟ තරෙත් දෙනවා. ඔබ දැනගන්නේ. ඔයාලා ඔය. ඈ? ගහන්න බෑ මට. අල්ලන්නේ කියලා ඔයාලා මාරකේනේ. ඉතින් ඔයාලා මොකද කරේ? ඔයාලා කෑ ගහන්නේ. மக்கள் தான் முடிவு பண்ணணும், சரியானதை தீர்மானிக்க வேண்டியது மக்களுடைய கையில தான் இருக்கு. எனக்கு உண்மையா புரியல டீல்ஸ் என்னன்னு சொன்னால், ஒன்றில் இவங்களுக்கெல்லாம் இப்ப இப்ப உதாரணம் சொல்ல போனா ஒரு வீட்டுல மரண வீடு நடந்தா அந்த மரண வீட்டுல போய் நாங்க துக்கம் விசாரிக்கணும். அவர் இறந்ததுக்கு இதான் காரணம், அவர் இப்ப நாங்க எதிர்பார்த்த முதல் இறப்பாரு. அது மாதிரி இவங்க மரண வீட்டுல கொண்டாட்டம் செய்யற மாதிரி அதான் நடக்குது. வேற ஒண்ணுமே இல்லை. நல்ல உதாரணம் சொன்னீங்க. இவங்களுக்கு வந்து இதை பயன்படுத்திக்கிறாங்க இந்த டைம். பாருங்க, எஸ்.எம். மரைக்கார் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் நாட்டு நடப்புக்கு வரத்துக்கு முத பார்த்தேன். எஸ்.எம். மரைக்கார் உட்பட எஸ்ஜேபியினர் வந்து அன்னைக்கு கோட்டாட காலத்துல மக்கள் போலிங் நின்றதுக்கு அவ்வளவு கடுமை எதிர்த்தாங்க, ரைட்? ஒட்டுமொத்த மக்களும் எதிர்க்கிறது எஸ்ஜேபி முன்னிலை வகிச்சு முதலாவது ஆர்ப்பாட்டம் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால சவப்பெட்டியை கொண்டு வந்து கோட்டாபய ராஜபக்ச எல்லாம் அந்த உருவ படங்களை எரிச்சு, உருவ பொம்மைகளை எரிச்சு முதலாவது ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சு அந்த வழிய பாதையை காட்டினதே எஸ்ஜேபி தான். சஜித் பிரேமதாஸ் அப்ப அலின் பெர்னாண்டோவெல்லாம் அப்படி அவங்க தான் கோஆர்டினேட்டர். இப்ப அவங்க பிரிஞ்சு எல்லாம் அப்படி ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னைக்கு எஸ்.எம். மரைக்கார் சொல்றாரு, அன்னைக்கு டொலர் இருக்கல,
ரைட்டா? டொலர் இல்லாத பிரச்சனைனால அன்னைக்கு வந்துச்சு. இப்ப சப்போர்ட் மாதிரி. ஏன் டொலர் இருந்த பிரச்சனை அன்னைக்கு தெரியலே? அப்ப ஏன் கத்தணும் அன்னைக்கு? அப்ப ஏன் அன்னைக்கு சவப்பெட்டியை கொண்டு வந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னுக்கு கொண்டு வந்து எரிக்கணும்? எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்? அப்போ ஒரு கதை, இப்போ ஒரு கதை இல்ல. எப்பயும் ஒரு கதை தான். அது ஒழுங்கா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டெல்சான் ம். டெல்சான் இப்ப ஜனாதிபதிக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்றேன், ஆலோசனை சொல்றேன். ஆ. டெல்சான் நீங்களும் வேலை இப்ப இந்த எதிர்க்கட்சி இப்ப என்ன பிரச்சனை தானே, கியூஆர் பிரச்சனை, அரசாங்கத்தை வழி நடத்தையில ஜனாதிபதி அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை நான் விடுறேன். இந்த போராட்டம் நடத்துற எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில ஒரு பெரிய கப்பல் ஒன்று 2 கப்பலை ஈரானுக்கு அனுப்பி ஃபியூவல் எடுத்துட்டு வாங்க. ஆமா ஆமா, அதை செய்யுங்க. முடிஞ்சா அதை செய்யுங்க. செய்துட்டு இப்ப ஜனாதிபதி சொல்லணும், நான் ஒரு ஆப்ஷன் தாரேன், 2 பெரிய ஷிப் அரேஞ்ச் பண்ணி தாரேன், போய் ஃபியூவல் எடுத்துட்டு வாங்க, நாட்டை தாரேன். என்ன கப்பல்ல இடம் இருக்காது, எல்லாரும் ஏறிடுவாங்க. இல்ல இல்ல, அது சரி. ஓ ஓ ஓ ஓ. அதுக்குள்ள பிரச்சனை வர 6 கப்பலை கொண்டு போறேன். ரணில் மாத்தையாவா சஜித் மாத்தையாவா நாம சொல்லுவார், நான் நல்லா ஓடுவேன். டில்சான் இன்னும் ஒரு விடயம் கேட்கணும், மிக முக்கியமானது என்னன்னா, எங்களோட பல உறவுகள் மற்றும் அம்மா அப்பாக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, இந்த எரிபொருள் நெருக்கடியால பாடசாலைகள் பாடசாலைகள் வந்து ஆன்லைன்ல இணையவழி வசதியூடாக கற்பித்தலும், அலுவலகங்கள் ஒரு சில அலுவலகங்களை தவிர மற்றும் பல அலுவலகங்களும் அதாவது ஹோம் ஆபீஸ், அதாவது வீட்டிலிருந்து வேலை செய்யறதுக்கான சூழ்நிலையை நோக்கியும் ஜனாதிபதி ஆலோசனை நடத்தி வரதா கூறப்படுகிறது. அது தொடர்புல என்ன சொல்றாங்க கொழும்புல அரசு தரப்புல என்ன விடயம் இருக்குது? இப்போதான் சொல்ல போனா இது என்ன சொல்ற, ஆன்லைன் ஸ்டடிஸ்ன்றது வந்து பெரிய ஒரு நெருக்கடியான சூழல். இது இப்ப எப்படி போகும்னு தெரியாது. ஏற்கனவே கல்வி சிஸ்டம் இலங்கையில கொலாப்ஸ் ஆகிறதுக்கு காரணமே அந்த கோவிட் காலத்துல எல்லாம் வீட்டுல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம் எல்லாம். டெல்சன் இதுல ஒன்று சொல்லட்டான், புதுசா வந்த கல்வி கொள்கைய இம்ப்ளிமெண்ட் பண்ண விட்டுருந்தா இப்போ ஆன்லைன் ஸ்டடிஸுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் பண்ணிருக்கு. ஏன்னா அந்த புக்ல கனது வந்து QR கோட்ல தான் படிக்கிறதுனா அவங்க வீட்டுல இருந்து கூட அதை அசஸ் பண்ணிருக்கலாம். இப்ப எல்லாம் இந்த என்ன சொல்ற, ஏதோ தெய்வாதீனமா கவர்மெண்ட் மூவ் எடுத்தது, அதை அடிச்சு மூடிட்டாங்க. இப்ப சொல்லுங்க டெல்சன், இப்ப என்னடா கட்டாயம் சொல்லணும் என்றால் விளக்கம் இல்லாம இருக்கு பாடசாலை. இப்ப நம்ம இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ற நேரத்துக்கு வரைக்கும் ஒபிஷியல் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரல. மேபி இன்னைக்கு நைட் அல்லது நாளைக்கு கேபினெட் அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கின்ற ஊடக சந்திப்புல இது சம்பந்தமா சொல்றதுக்கான நிச்சயமான முடிவுகள் இருக்கு. இன்னைக்கு கேபினெட் மீட்டிங் நடக்கும். ஸோ கேபினெட் மீட்டிங் நடக்கும் போது மெயினான விஷயங்கள் எதுவும் முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கிடைச்சா உடனடியாக நம்ம தமிழின் லங்காஸ்ரீ நியூஸ் மூலமா நாங்க அறிவிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். பொதுவா இப்ப பாகிஸ்தான் நாங்க நாட்டு நடப்புல பேசுறோம். பாகிஸ்தான்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்லிமெண்ட் உறுப்பினர்களா இருக்கலாம், மினிஸ்டர்ஸா இருக்கலாம், அவங்களுக்கான கொடுப்பனவுகளை கட் பண்ணப்பட்டிருக்கு. யூனிவர்சிட்டிஸ், காலேஜ் எல்லாமே மூடி வீட்டுல இருந்தா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாகனங்களை அப்படி கட்டுப்படுத்தி இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பாகிஸ்தான் கொஞ்சம் முன்னுக்கு அந்த காலப்போக்கில் அவங்களுக்கு தேவையான இடத்துல அதை அமல்பட செஞ்சுட்டாங்க. அதே சிஸ்டம் தான் மற்ற நாடுகளுக்கும் போறதுக்கான வழி அவையே போகுது. ஏன்னா உலக நடப்பு அப்படி, உலக நடப்பை வச்சுக்கிட்டு நீ இலங்கையும் அந்த முடிவுக்கு தான் வரப்போகுது. நான் நினைக்கிறேன் 4 நாட்களுக்கு மட்டும் அரச சேவையாளர்கள் வீட்டுல இருந்து வேலை செய்யறதுக்கான ஏதோ அப்படி ஒரு சிஸ்டம் வரும்னு சொல்லப்படுது. பார்ப்போம். உத்தியோகபூர்வமான அப்டேட் வந்ததுமே நம்ம சொல்லிடுவோம். என்னடா இதுல எல்லாரும் பணிக்காக தேவையில்லை, பதட்டமடைய தேவையில்லை. என்னன்னு சொன்னால் இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடி நிலையில ஒரு 3ஆம் மண்டல நாடு ஆசிய நாட்டுல வந்து இந்த நெருக்கடி இயல்பானது, தவிர்க்க முடியாது. ஏனென்றால் ஒரு வளர்முக நாடுகள்ல கூட இப்ப நெருக்கடி வர்ற சூழ்நிலையில இது தவிர்க்கல. இதை பற்றி யாரும் கவலைப்பட வேணாம். நார்மலா நீங்க போற மாதிரி போங்க, யாரும் பதட்டப்பட வேணாம். மற்றது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்ல போய் அதிக நேரம் வெயில்ல நிக்காதாங்க. இப்ப வெயிலும் அதிகரிச்சிருக்குது. ஒரு கிழமைக்கு சில பிரச்சனை ஒன்று இருக்கு. புதிய வாகனங்கள் வாங்கினவங்க, இன்னொருத்தர் பாவித்த வாகனங்களை புதுசா வாங்கினவங்க, யூஸ் வெஹிக்கிள்ஸ் வாங்கினவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னு சொன்னா அவங்களோட மொபைல் நம்பர்ஸ் வந்து மாறிப்பட்டிருக்கு. ஏன்னா கோவிட் காலத்துல ரெஜிஸ்டர் பண்ணது வேற, இப்போ அது வந்து மாறி இருக்கு. ஸோ அது ஒரு பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. அதுக்கான சொல்யூஷனை நாங்கள் நினைக்கிறோம் இன்றைய நாளுக்குள்ள நிவர்த்தி பண்ணி தாரத்துக்கு டீம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கதா ஒரு தகவல் கிடைச்சிச்சு. இது நாட்டு நடப்புக்கு வரத்துக்கு கொஞ்சத்துக்கு மொத்தம் அப்டேட் கிடைச்சது. ஸோ பார்க்கலாம், இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நாளையில இருந்து அல்லது நாளை நண்பகல்ல இருந்து இந்த QR சிஸ்டம் சரியான முறையில செயற்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் பல விடயங்கள்ல பலரும் தொலைபேசி வாயிலாக கேட்கறீங்க, நீங்க எப்படி சில விடயங்களை கான்பிடென்டா சொல்றீங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு. பொறுப்பான ஊடகமா, மக்களின் ஊடகமா, மக்களோட பயணிக்கக்கூடிய ஊடகமா, மக்களோட சார்புல
உரையாடக்கூடிய இடத்துல நாங்கள் என்ன சொல்ற அந்த கமலஹாசனை போல கதை சொல்லி உங்களுக்கு விளங்காம கதைக்கிறது இயலாது. நாங்கள் கதைப்பது உங்களுக்கு புரியணும். உங்கள் சார்பில் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுறோம். நீங்க யாருமே இந்த விடயங்கள் நடக்கிற போது பதட்டம் அடைய தேவையில்லை. எல்லா விடயங்களுக்கும் இப்போ உதாரணத்துக்கு உங்களோட கியூஆர் சிஸ்டத்தில் ஏதாவது எரர் இருக்குன்னு சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகத்தில் இருக்கக்கூடிய மோட்டார் போக்குவரத்து பிரிவோட அல்லது அதுக்கு யார் உங்களுக்கு அதுக்கு பொறுப்பா இருக்கிறாங்களோ அந்த பிரிவுகளோட தொடர்பு ஒன்று கதைச்சு உங்களை இது செய்யுங்களே ஒழிய யாரும் அதிகளவா போலியில் நிற்கிறது. வைத்தியசாலைகள் முழுமையாக அவசர கால நிலைக்குள்ள கொண்டுவரையில இலங்கையில அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படல. வைத்தியசாலைகள் இயங்குது, அரச வைத்தியசாலைகள், தனியார் வைத்தியசாலைகளுக்குரிய அனைத்து பின்தள உதவிகளையும் சுகாதார அமைச்சு செய்து கொண்டிருக்குது. அதனால நீங்க யாரும் பதட்டப்படணும். உங்களோட நாளாந்த வாழ்க்கைகளை அமைதியா முன்னெடுங்க. அரசாங்கம் கூறுற அந்த நடைமுறைகளை பின்பற்றுங்க. கட்டாயம் அந்த நடைமுறைகள் நான் முடிவுக்கு வந்துடக்கூடாது. இது வந்து பிள்ளையான நிர்வாகமா போய்கிட்டு இருக்கேன். நிர்வாகிக்கிறனாலதான் ஏதோ கொஞ்சம் முன்கூட்டிய சேஃப்டி காரணமாக கியூஆர் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இதற்கு நாம கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு இதை நிர்வாகிக்க தெரியல. எப்படின்னா 2022 நாங்க அதை கண்ணால பார்த்தோம் எப்படி நிர்வாகிக்க முடியாம அரசாங்கம் தத்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு. நிர்வாகிக்க தெரியலன்னா துண்டக்கான துணியக்கான ரோட்டால் ஓடுற அளவுக்கு ஓட விட்ட காலங்கள் இருக்கு. சோ இந்த அரசாங்கம் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு விழுகாது. இவங்க வந்து பிளானோட தான் எல்லாம் பக்கா பிளானா செஞ்சுக்கிட்டு போறாங்க. ஒரு டீம் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ரகசியமா எல்லாம் ஜனாதிபதி செயலகத்துல மீட்டிங்ஸ் நடக்குது, ஒபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த ரகசிய பேச்சுவார்த்தையில் இடம்பெற்ற தகவலை தான் நான் உங்களோட சொன்னேன். இந்த எண்ணெய் எரிவாயு விவகாரங்களும் அவங்க அதுக்குரிய அக்சஸையும் தேடி கொண்டிருக்கிறாங்க. யாருமே நீங்க என்ன சொல்ற குழம்பு வேணும். மற்ற தான் இந்த சர்வதேச விவகாரங்கள் பார்க்கக்கூடிய எங்களோட உறவுகள் கோவிச்சிருவாங்க. டொனால்ட் ட்ரம்ப் வந்து யுத்தத்தின் வெற்றியா தோல்வியான்னு கேட்கிறாங்க எல்லாரும். எங்களோட மூத்த ஊடகவியலாளர் நிராஜ் டேவிட் அவர்கள் நேற்றைய தினம் உண்மையின் தரிசனத்துல மிக அழகாக சொல்லியிருந்தார். இந்த யுத்தத்தின் வெற்றி என்பது ரஷ்யா சீனாக்குத்தானே ஒழிய அந்த யுத்த வெற்றி என்பது அமெரிக்காவுக்கு இல்லை. அதற்கு அடுத்தபடியே இந்த அமெரிக்கா ஏறுமுகம் இல்லை, யுத்தத்தில் இறங்குமுகத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டு. காரணம் என்ன, எதிர்பார்த்தொண்டையும் நடக்கல. அது மட்டும் இல்லாது பிரித்தானியா நேற்று சொன்னாங்க வரமாட்டேன், நோ சொல்லிட்டு. இன்றைக்கு வந்து பிரான்சும் சொல்லிட்டு இப்ப உங்களோட கைது கொண்ட பிரான்ஸ் சொல்லியிருக்கு ஈரானுக்கு எதிராக பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் தாங்கள் போர்க்கப்பல்களை ஹார்மோஸ் நீரிணைக்கு அனுப்ப வேண்டும். இப்ப எப்படி பிரச்சனை தெரியுமா? இப்ப இவருக்கு பிரச்சனை டொனால்ட் ட்ரம்ப் இவருக்கு ஒரு நாட்டாம மனசு. இப்ப உதாரணம் சொல்ல போனா நம்ம ஊர்ல சில பேர் இருப்பாங்க, தாங்க சொல்றான் அந்த ஊர்ல நடக்கணும். மாதா ஊர்வலம் அல்லது பிள்ளையார் என்ன சொல்ற பவனி வாரண்டா தாங்க சொல்ற மாதிரி தான் குருத்து கட்டவனும் சோடிக்கணும். மற்ற சொன்ன அப்படி அது மாதிரி தான் இவர பிரச்சனை. ஹார்மோஸ் நீரிணையில அமெரிக்க கப்பலுக்கு தடை விதிச்சிருக்கு ஈரான். சரியா? இவர் சொல்றாங்க எல்லாரும் போர்க்கப்பல் எடுத்துட்டு வா. அவனுங்களுக்கு பயம் என்ன சொன்ன இப்ப பிரான்ஸுக்கோ பிரித்தானியாவுக்கோ மற்ற நம்ம போர்க்கப்பல் அங்க அனுப்பி இங்க மேலால வந்து இறக்கி விடுறோம் நம்மளோட ஊருக்குள்ள எல்லாம் சொல்லிவிடா நோ சொல்லிவிடாங்க. அது மட்டும் ஆஸ்திரேலியா எல்லாமே சொல்லிருக்காங்க இப்போதைக்கு அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது என்று பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் அவர்கள் கூறியிருக்கிறாரு. பிரான்ஸ் இப்படி சொல்லும் என்று ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு. நான் நினைக்கல இப்படி சொல்லுவாண்டு பாவி இப்படி சொல்லி விட்டு இருக்கிறான். ஓ பிரித்தானியா இப்ப மற்றது ஈரான் போர்ல தோல்விதான், இறங்கு முகம்தான். ஆனா ஈரான் தோற்றதுன்னு அர்த்தம் வடிவ புரிஞ்சு கொள்ளுங்க. ஏண்டா இன்றைக்கும் வந்து அவர்கள் புதிய ரக ஏவுகணைகளை களமுறைக்கி இருக்கிறாங்க. இதை தனிச்சு கொள்ற அளவுல இவரால முடியாது. ஆனா இப்ப இப்படி இருக்கிற நிலையில இப்ப நான் நினைக்கிறேன் டாலர்ல நாங்க வாங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீன யுவானுக்கு தான் இப்போ டிமாண்ட் ஒன்று வரப்போகுதா ஒரு தகவல் இருந்துச்சு. இப்ப நாங்க டாலர்ல வாங்க போறோமா சீன யுவான்ல வாங்க போறோமா? என்ற ஒரு ஃப்ரெண்ட் அடிச்சு கேட்டார் காலையில என்ன யுவான் என்ன மாதிரி ரேட் போகுதுன்னு. நானுமே மறந்துட்டேன். என்னோட படிச்ச ஒரு படி இருந்த யுவன் நாங்கடா அவன் அங்க ஊர்ல அணி இருக்கிறான். இல்ல அவர் சொன்னார் இல்ல 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 சீனாட யுவான். இப்ப நான் நினைக்கிறேன் ஈரான் சொல்லிட்டாங்க டாலர்ல நீங்க எங்களோட மணி டீலிங் இல்ல யுவான்ல கொண்டு வாங்க. டொனால்ட் ட்ரம்ப போல அதி புத்திசாலி இந்த நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். எங்களுக்கு எப்படி 2020ஆம் ஆண்டு கோட்டாபாய கிடைச்சாரோ அது மாதிரி அமெரிக்காவுக்கு டொனால்ட் ட்ரம்ப். அவர் ஓடுனார், இவர் ஓடல, அதான் வித்தியாசம். ஆனா இது பெரிய அடி என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்கா அடிக்கிறாங்க ஈரான். இந்த விஷயத்துல பொருளாதார ரீதியா தான் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆயுதம் தாங்கி யுத்தம் செய்யப்பாங்களோ இயலாதோ அது தேவையில்லை. ஆனா ஆமோஸ் நீரிணையை மூடுறதா இருக்கலாம், இப்போ இந்த சீன யுவான் சம்பவமா சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்க வந்து வார்ல செயற்பட்டுக்கிட்டு இருக்கதான் காணக்கூடியதாங்க இருக்கு.
இன்னமொரு பகுதி என்னன்னு சொன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு வந்து அவர் அந்த சமூக வலைத்தளத்துல வந்து ஹர்முஸ் ஜலசந்தியை மூடுவதற்கு முயற்சிகளால் பாதிக்கப்பட்டுள்ள பல நாடுகள் அந்த பாதையை திறந்து வைக்கவும் பாதுகாப்பு வைத்திருக்கவும் அமெரிக்காவோட இணைந்து போர்க்கப்பல்களை அனுப்ப உள்ளன. ம், ம், இவர் தான் முடிவெடுப்பார். இப்ப அவர் நினைச்சிட்டாரு என்றால் ம். நம்மட மோடி மாதிரி பிரான்ஸ் ஜனாதிபதி பிரித்தானிய ஜனாதிபதி எல்லாம் மோடி இப்ப எங்க பெட்ரோல் வாங்கணும் எங்க சாமான் வாங்கணும்னு சொல்றது டொனால்ட் ட்ரம்ப் தானே. டொனால்ட் ட்ரம்ப் தான். இப்ப இந்தியாவோட துணை பிரதமர் இவர் தான் இப்ப ஆக்டிங் அவர் தான். இவர் இப்ப இதுல இருக்கிறார், விடுப்புல இருக்கிறார், லீவ்ல. ஆனா இன்னொரு விஷயம், இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. பொது போக்குவரத்துக்கு கிடைக்கிற பெட்ரோல், மெயினா பேருந்துகள், ரைட்? அப்போ பேருந்துகளுக்கு கிடைக்கக்கூடிய பெட்ரோல் வந்து அளவு வந்து போதாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, அந்த அளவு வந்து உயர்த்தியிருக்காங்க, அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து இனி அந்த பேருந்துகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அது இப்பதான் என்டிசியால ஒரு அறிவிப்பு, பேருந்துகளுக்கு அவங்களுக்கு தேவையான அளவு போல பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னொரு தகவலையும் சொல்ல வேணும். ஆ, இந்த பேருந்து சாரதிகள் மற்றும் அரச நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதிக அளவான பெட்ரோல் டீசல் உங்களோட வாகனத்துக்கு எடுத்து ம். அதை நீங்க திரும்ப வெளியில எடுத்து விற்கிற வேலை செய்யறாங்க. அது செஞ்சுறேன், அவ்வளவுதான். என்னன்னு சொன்னால் நேற்று நள்ளிரவு முதல் FCID, அதாவது நிதி குற்றவியல் பிரிவுற புலனாய்வு பிரிவை சேர்ந்த பலர் ம். சிவில் உடைகள்ல வந்து எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்ல அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. சரி, நாங்க சொல்லக்கூடாது, இருந்தாலும் தகவல் உங்களோட வந்திருக்கு. பாதுகாப்பு கருதி சொல்லி இருக்குது. சரி, நல்ல பலர் தகவல் போயிருக்கிறாங்க சொல்லிருக்கீங்க. டெல்சா. சிலவோட உங்களோட வந்து உங்களோட டீசல் பெட்ரோல் கருப்பு சந்தையில வாங்கி உங்களை கூட்டிட்டு போறாக்களாவும் இருப்பாங்க. அந்த வேலைக்குள்ள போயிறாங்கன்னா அங்க ஃபேனும் போடையில அது நீ வேற ஓ, ஓ, போக ஓ, போக ஓ. மின்சார வெட்டோண்டும் எதிர்பார்க்கப்படுது இந்த சூழ்நிலை நீடிக்குமா இருந்தா. ஆமா, ஆமா, ஆமா. ஏற்கனவே நிலக்கரி பிரச்சனை ஒண்ணு போறனால. ஆனா அப்படி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இஃப் யூ வாண்ட் ஃபுல் கண்டெக்ட் அப்படின்னு அது நகைச்சுவையா போட்டிருக்காரு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியை நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதான் நீங்க சொன்ன மாதிரி தான், இப்ப மோசடிக்காரர்கள் நிறைய பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெட்ரோலை ஸ்டோர் பண்ணிட்டு அதை பிளாக் மார்க்கெட்ல அதிக அளவு விலையில, நீங்க எதுக்கு போயிட்டு வரிசையில் நிக்கிறீங்க, என்கிட்ட வாங்க, குறைஞ்ச விலையில நாங்க பெட்ரோல் தரோம் அப்படின்னு விளம்பரம் பண்றதுக்கு, ரகசிய விளம்பரம் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ எல்லாம் அவதானமா இருக்கணும். இந்த டைம்ல நிறைய பேர் உங்களோட நாடி வருவாங்க. பெட்ரோல் தாரம், கோழிகள் நிக்க தேவையில்ல, எனக்கு வந்துட்டு கோல் நடிங்க, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்கும். சோ அதுக்கெல்லாம் ஏமாந்துடாதீங்க, கவனமா இருங்க. ஹர்முஸ் ஜலசந்தி பகுதியில் அமெரிக்கா சொல்லியிருக்குது கடுமையான தாக்குதலை நடத்துவோம் என்று. ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற ஒரு ஆயுத குழு ஒன்று சொல்லி இருக்குது வந்து தாங்கள் 30,000 பலஸ்டிக் மிசைல் இருக்குது, நீங்க கடலை பற்றி கவலைப்படாங்க ஈரான், நாங்க உங்களோட இருக்கிறோம். ஒரு பெரும் யுத்தத்தினுடைய உச்சமாக ஹர்முஸ் ஜலசந்தி இனி வரப்போகிற நாட்கள்ல இருக்க போது ஒரு கிட்டத்தட்ட நேரடியான ஒரு யுத்தத்துக்கு தயாராயிட்டாங்க. அது இப்ப ஈரானுக்கு ஆதரவு வழங்குறதுக்கு ஒரு துணை குழு ஒன்று தயாராகி 30,000 பாலிஸ்டிக் மிசைல் வச்சிருக்காங்க டெல்சானா. சரியா? அந்த உலகம் சுடுகாடாக போகுது. இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் பொறுப்போடையும் பொறுமையோடையும் இருங்க, இந்த சூழ்நிலையில இருந்து மீண்டு வரலாம். உண்மைதான். ஆனா இன்னொரு அறிவிப்பு வந்திருக்கு. மயூர நெத்திக்குமார், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய எவ்வித தேவையும் இல்லை, நாட்டில் எரிபொருள் இல்லாத சிக்கல் நிலை தோன்றவில்லை, எரிபொருள் கள்ள வியாபாரத்தை தடுப்பதற்காகவே QR முறையை கொண்டு வந்தோம். இன்று காலை எரிபொருள் கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்திற்கு வந்திருக்கின்றது. இன்னும் பல கப்பல்கள் எதிர்வரும் நாட்களில் துறைமுகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது, மிக அண்மித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே வீணாக நீங்கள் சென்று வரிசைகள் இருக்க தேவையில்லை அப்படின்னு மயூர நெத்திக்குமார், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஆபீசியலா சொல்லியிருக்காரு. அதனால நாங்க சொல்லிட்டோம், நாங்க முதலே பேசிட்டோம். நீங்க இந்த முகாமைத்துவ பணிப்பாளரே, நாங்க நாட்டு நடப்புல உங்களோட விஷயம் எல்லாம் சொல்லிட்டோம். இதுல ஒரு விடயத்துல கவனமா இருங்க மக்கள். வந்து கடந்த காலங்கள்ல எண்ணக்கப்பல் இலங்கைக்குள்ள வரையலாம் போறதுக்கான டாலர் கையிருப்பு இல்ல, இப்ப தாராளமா மத்திய வங்கியில கையிருப்பு இருக்கு. அப்ப ஈரானும் ஒரு அறிவிப்பு விட்டு இருக்கிறாங்கன்னா, இலங்கை ஒரு கப்பல் இப்ப இலங்கை வந்து ஈரான்கிட்ட இருந்து நேரடியா எண்ணெய் கொள்வரவு செய்யறதில்ல, சிங்கப்பூர்கிட்ட மற்றது இந்தியாவுக்கு கூட தான் கனடா செய்யறது. இந்தியாவுக்கான சப்ளை லைன் ஓட தொடங்கிட்டு சிங்கப்பூருக்கு சப்ளை லைன் ஓடுது. சீனா பல மில்லியன் கணக்கான எண்ணெய்களை ஈரான்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டிருக்குது. அனுபவமாற அந்த விஷயத்த ஓடி எப்படியோ நிமித்துவர், ஏன்னா காசு கை இருக்கு.
இல்ல பணம் இல்லாட்டி தான் டெல்ஸா நீங்க கடன் வாங்குறத பத்தி யோசிக்கணும். நிச்சயம் உங்களோட கையில சல்லி இருக்குதானே, சல்லி குறை என்ன? இருக்குதானே? சல்லி தீனமா இப்ப அதுதான் அதை மட்டுமல்ல 18,000 மெட்ரிக் டன் டீசல், 17,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 3,000 மெட்ரிக் டன் சூப்பர் டீசலுடன் எரிபொருள் கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைந்தது. சிலோன் பெட்ரோல் கார்பரேஷன் அதான் அவர் சொன்ன கப்பல் தான் அந்தந்த அளவுல இனி கொண்டு வந்து இறக்கி இனி இருக்காங்க. டெல்ஸா ஒரு பீப்பாய் வந்து உலக காலமும் 90 95 கிடக்குனா இனி 120. ஆமா. கொஞ்சம் அந்த கொஞ்சம் விலை அதிகரிப்பு இருக்கு. அதிகரிப்பு மதம் அந்த அதிகரிப்புக்கான காரணம் எங்களுக்கு தெரியும், போர். டெல்ஸா ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆமா. எல்லாரும் என்ன சொல்ற, அமைதியா கவனமா இருங்க, பொறுமையா இருங்க, எல்லாம் நல்லது நடக்கும். யாருமே பதட்டப்பட வேணாம். பனிக் குறிப்பாக ஆகாதீங்க. அந்த எதிர்க்கட்சிகள் இந்த காலத்துல பரப்புற வதந்திகளுக்கு யாரும் உடன்படாங்க. குறிப்பா தமிழ் அரசியல்வாதிகள் எப்படியான வதந்திகளை பரப்புனா அவர்களுக்கு உரிய முறையில பதில் சொல்லுங்க. ஆமா. சிங்கள அரசியல்வாதிகள், முஸ்லீம் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு உரிய முறையில பதில் சொல்லுங்க. ஆமா. ஓகே மக்களே, எல்லாரும் பொறுப்போட பொறுமையா இருங்க. புலம்பெயர்ந்த மக்கள், மத்திய கிழக்குல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அமைதியா இருங்க. எல்லாரும் அமைதியோட ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை மிக விரைவில் சந்திக்கலாம். ஓகே ஓகே டில்சன், பாய். நாளைக்கு சந்திப்போம். பாய். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடி பிளேஸ்.